ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோ பாருங்கள், இப்போ ஃபிஷ்ஷு வந்து நல்லா நீட்டாக கழுவியாச்சு, சுத்தம் பண்ணி கழுவியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இதோ பாருங்கள், மிளகாத்தூள், நல்ல கார மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இந்த ஃபிஷ்ஷுக்கு 1 ஸ்பூன் நல்லா நிறைய போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் இதுக்குள்ளே இருக்க இதோ பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனு தான் 1 ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன் அந்த ஸ்பூனில். அதே மாதிரி அதே ஸ்பூனில் மல்லித்தூள் நல்லா 2.5 ஸ்பூன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நல்லா மசாலா நல்லா வரும். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுறணும். தேவையான அளவு நைஸ் உப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பூனு தான் நான் உப்புக்கு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அந்த பேஸ்ட்டு டப்பாவில் இறம்ப வச்சுருந்தோம், தீந்து போச்சு. இது கொஞ்சம் போல் தான் இருக்குது, அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிடணும். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு அதோட பிரட்டிக்கலாம். எங்களுக்கு அது வேண்டாம், அதனால நான் போடலை. இப்போ இது நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை ஃபேனில் வச்சு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது நிறைய எண்ணெய் குடிக்கும், அது நமக்கு உடம்புக்கும் கெடுதல். ஸோ கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு தோசைக்கல் மாதிரி ஃப்ரை ஃபேன் இருக்குல்ல, அதில் போட்டு வறுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வறுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.